அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெர்மன் தேசத்திலிருந்து. அவருடைய இரவு நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க வேத பாட நேரத்துக்காக வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு கூடாக இன்றைய நாளில் எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரிடம் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, நீர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஐயா. வேதம் சொல்லுகிறது ஐயா, இம்மட்டும் உதவின இமானுவேலர் இனியும் நடத்தும் எபினேசரா இந்த நாட்களில் இருந்து நீங்க நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களை வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசுகிற வேளையிலே உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1 10 30 100 பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறனையா. விசுவசித்த விதமாய் அடியேனை நீங்கள் மறைத்து நீக்க வெளிப்படும்படியாக உங்களோட கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் வேதத்திலிருந்து பார்த்தோம். அதாவது விவாகம் யாவருக்கு எபிரேயர் 13 வசனத்திலிருந்து பார்த்தோம். இந்த நாட்களில் விவாகம் யாவருக்கும் அங்கே கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாமல் இருப்பதாக சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேசிக்கள்ளரையும் விபச்சாரரையும் கர்த்தர் என்ன செய்வாராம், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படியானால் இந்த வார்த்தையிலே பார்க்கிற காரியத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த அதாவது திருமணமானவர்கள் அங்கே அதாவது தவறான வழியிலே போகிற வேளையிலே, அது யாரா இருந்தாலும் சரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இருந்தால் இந்த நாட்களிலே அவர்களை தேவன் கட்டாயம் நியாயம் தீர்ப்பார் என்று முதலாவது பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர்களை நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், அநேக ஜனங்களுடைய பட்டியலில் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை கொண்டு வந்து இந்த நாட்களை சேர்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விபச்சாரக்காரர் என்ற ரீதியிலே. அப்படியானால் இன்றைக்கு தேவனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த அதிகாரத்திலே நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது பகுதியில் இந்த நாட்களிலே, அதாவது எப்படி என்று சொன்னால், பாலியல் உறவுகளையும் ஆணும் சஞ்சரிக்கிறதையும் பெண்ணும் இந்த நாட்களில் அங்கே சஞ்சரிக்கிறதையும், இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு விரோதமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அங்கே திருமணமானவர்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாட்களில் 2வது பகுதியில் சொல்லப்படுகிற காரியம், திருமணத்துக்கு முன்பு விசுவாசிகள் இந்த நாட்களிலே முழு சுய கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். பாலியல் உறவுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருமணத்துக்கு முன்பு பாலியல் உறவு கொள்ளுதல் நியாயமானது என்பது தவறு என்பதை இந்த நாட்களே அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், இது தேவனுடைய பரிசுத்த திட்டத்தையும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இது தேவனுடைய அந்த பரிசுத்த திட்டத்தையும் மீறி உலகத்தின் அசுத்தமான வழிகளுடனும் இணைக்கும் முயற்சியாகவே இருக்கிறது. எனவேதான் இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒழுக்கக்கேடான காரியமாக ஆகிவிடுகிறது சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்கள் அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு பின்பு ஒருவர் அங்கே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இந்த நாட்களிலே, அதாவது திருமணத்துக்கு பின்பாக ஒரு கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி, வேறு பெண்ணுடனோ அல்லது வேறு ஆணுடனோ இப்படியான காரியங்களை செய்கிற வேளையிலே அது மட்டும் இந்த நாட்களிலே தேவனுக்கு கூட இந்த நாட்களிலே பிரியமில்லாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் திருமணமானவர்கள் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், ஆவியின் கனிகளில் ஒன்றான இச்சை அடக்கம் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே கலாத்தியர்ல பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இச்சை அடக்கம் இந்த நாட்களில் என்ன எப்படியாக இருக்க வேண்டும், நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கட்டாயம் இருக்கணும். உலகத்தாரை குறித்து பார்க்கிற வழியிலே உலகத்தார் இந்த நாட்களில் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொன்னால், இந்த காரியத்திலே மட்டுமில்ல, எந்த காரியத்திலும் அவர்கள் இச்சை அடக்கம் இல்லை. அதாவது பணத்திலே கூட இச்சை அடக்கம் இல்லை.
அளவுக்கு அதிகமான பணம் இருந்தாலும் இன்னும் பணம் வேண்டும் 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 சொல்லி இந்த நாட்களை சேர்த்துக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப அதை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதமே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. சிலர் பணத்தை இச்சித்துக் கொள்ளுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானா அந்த நாட்களை பாருங்கள், இங்கே இச்சை அடக்கம் இந்த நாட்களை முக்கியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, நேர்மையான சுத்தமான நடத்தை இந்த இது அங்கே முறையற்ற அந்த நாட்களிலே உறவுகளையும், அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே காம 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 காரியங்கள், விபச்சார காரியங்கள் ஆகிய காரியங்களுக்கு எதிராக இந்த நாட்களை நிக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒருவன் தேவனுடைய சித்தத்துக்கு இந்த நாட்களிலே தன் பரிசுத்தம் இந்த நாட்களை சார்பாக அங்கே விசுவாசி அர்ப்பணிப்பு செய்தால் அவன் இந்த நாட்களிலே கட்டாயமாக இந்த நாட்களிலே கட்டுப்பாட்டினர் வழியிலே இந்த நாட்களை நடப்பான் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பரிசுத்த ஆவியான மூலமா இந்த நாட்களிலே அவனுக்கு கிடைக்கும் அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இதை குறித்து தான் இங்க பவுலடிகள் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே ஒவ்வொரு சபைகள், கொரிந்து சபை, கலாத்தியர் சபை, இப்படியான சபைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார், எல்லா காரியத்தையும் தெளிவாக இந்த நாட்களை அவர் எழுதியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்க. நேற்றைய நாட்களில் நாங்கள் வாசித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லப்படுகிறது, ஆவியின் கனியோ 22ஆம் வசனத்திலே வாசிக்கின்றேன், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இப்ப சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்ப பாருங்கள், அது மட்டுமல்ல பாருங்கள், இங்க 24வது வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு சற்று இந்த நாட்களை கொஞ்சம் இந்த நாட்களை நமக்கு ஒரு புதிய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சைகளை என்ன செய்திருக்கிறார்களாம், சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களாம். ஆனா இன்றைக்கு அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலுவையிலே அங்கே தங்களுடைய இச்சைகளை அறைந்தவர் இந்த நாட்களிலே எதற்காக இந்த நாட்களிலே அங்கே அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் இன்னொரு திருமணத்தை செய்கிறார்கள். தன்னுடைய மனைவியார் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு அநியாயமான குற்றச்சாட்டுகளை போட்டு இந்த நாட்களை காண்பித்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், தங்களுக்கு பிடித்தபடி இந்த நாட்களை திருமணம் செய்கிறார். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்வது கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 24 வசனம், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சைகளையும் ஆசைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இப்ப இந்த வசனத்திற்கும் இன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் எவ்வளவு எதிர்மாறாக அந்த நாட்களை இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப கிறிஸ்துவை உடையவன் என்று நான் சொல்லுகிற வேளையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய இச்சைகளையும் என்னுடைய மாமிசத்தினுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படியானால் தான் நான் ஒரு முழுமையான கிறிஸ்தவன் என்பதை அங்கே அங்கீகரிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே எதை குறித்து இந்த நாட்களிலே பிரசங்கித்தார், எதை குறித்து ஜனங்களுக்குள்ளே இந்த நாட்களை காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், எல்லா காரியம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இச்சைகளுக்கு விட்டு விலகியோட வேண்டும், இப்படியான காரியங்களை குறித்து இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த காரியங்கள் இன்றைக்கு நேற்று தொடங்கின காரியங்கள் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே இருந்து இந்த காரியங்கள் துவங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் மோசே மூலமா இந்த நாட்கள் இங்க 10 கற்பனைகளை ஆண்டவர் எழுதுகிறார். என்ன காரியத்தை எழுதுகிறார்? 10 கற்பனை சொல்லப்படுது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, பிறர் பொருளை அபகரிக்காதிருப்பாய், எப்படி என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு காரியங்களும் சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அப்படியானால் அது இதை அந்த வார்த்தை அந்த 10 கற்பனைகள் சார்ந்து கொள்ளுது என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவை உடையவர்கள், அதாவது கர்த்தரை அங்கே அறிந்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் இந்த 10 கற்பனைகளை நியமனங்களையும் அங்கே கட்டாயம் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களில் தெளிவாக இந்த கலாத்தியரின் புஸ்தகத்தில் இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், உபாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள்,
இங்கே உபாகமம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் 8வது வசனத்தில் சொல்லப்படுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதிலே எழுதியிருக்கிறபடி அங்கே செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். முதலாவது காரியம். முதலாவது எப்படி இருக்கிறது? புத்திமானாய், வழியை வாய்க்க பண்ணுகிறது மட்டுமல்ல, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இரண்டாவதாக, நான் உனக்கு கட்டளை விட்டவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்லி நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் இந்த 9வது வசனத்திலே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லது, இல்லை என்று சொல்லவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் நாங்கள் எப்படி நடந்தால் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு இருப்பார் என்பதைத்தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை எப்படி சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிற வேளையிலே அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம், நியாயப்பிரமாணத்தின் காரியம் உன்னுடைய வாயை விட்டு இருப்பதாக. அப்படியானால் அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள், கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய வாயை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இருதயத்தை விட்டு இந்த நாட்களை விலகாமல் இருக்குமா இருந்தால்தான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் இந்த நாட்களை வருவார் எங்களோடு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்படியானால் நாங்கள் அந்த இவனுடைய கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், அவர் மேலே அன்பு செலுத்துகிறவர்களாய் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிற வேளையிலே தான் இப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் செய்ய முடியுமே ஒழிய, அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தாவே கர்த்தாவே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொன்னால் ஆண்டு சொல்ல நான் அறிய வேதம் தெளிவாக சொல்லுவது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை திரட்டினோம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணினோம் ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டவராலே, உம்முடைய நாமத்தினாலே குடர்களுடைய கண்களை திறந்தோம் ஆண்டவரே. நல்லது, இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்பார், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கற்பனைகளை நீ கை கொண்டாயான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க கேட்கலாம் என்னட்ட, இந்த 10 கற்பனைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லது. ஆனா பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே புதிய விதமாக இந்த நாட்களை 2 கற்பனைகளாக இந்த நாட்களை மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த 2 கற்பனைகளும் 10 கற்பனைகளுக்கு சரியாக அந்த நாட்களை அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப ஏன் அப்படியாக சொன்னார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், 10 கற்பனைகளை இன்றைக்கு நாங்கள் கை கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், 10 கற்பனைகளையும் ஒருவரும் கை கொள்ள முடியாது. இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். 9 கற்பனைகளைத்தான் இந்த நாட்களை அவர்கள் கை கொண்டார்களே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்கள் 10வது கற்பனைகளை இந்த நாட்களை அவர்கள் கை கொள்ளவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், அதை எவராலும் இந்த நாட்களிலே செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர, தேவனாய் கர்த்தரை தவிர வேறு ஒருவராலும் இந்த நாட்களை, ஏனென்றால் நாங்கள் மாம்சத்திலே இருக்கிற மனுஷர்கள். அப்படியானால் நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் காரியங்களை செய்திருந்தாலும், ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய காரியத்திலே பரிபூர்ணப்பட முடியாது. அதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அப்படியானால் ஏனோக்கு குடும்பம் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, இப்படியாக அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி சொன்னால், அவரங்க தேவனுடைய நியமனங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால், அந்த காரியத்தை தேவன் அவருக்கு தெளிவாக அந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் ஒரு பாவத்தை செய்யாதபடி தேவனோடையே நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடந்தபடியினால்தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை எடுத்து பாருங்கள். நோவாவுடைய காரியத்திலே கூட இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நோவா கூட தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிமித்தம்தான் கர்த்தர் நோவாவோடு தெளிவாக அந்த நாட்களிலே பேசினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நோவாவை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் ஏனோக்கினுடைய சம்பவத்துக்கும் நோவாவுடைய சம்பவத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஏன் நோவாவினுடைய சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே அதாவது பாவ மக்களுடைய சூழ்நிலையிலே இருந்து, பாவம் நிறைந்த இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையில் இருந்து நோவாவை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அது வேதத்தில் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அதனுடைய காரியம் என்ன? இந்த பூமியில இருந்து
தேவன் ஏனோக்கை பிரித்தெடுத்து தன்னுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இது ஏனோக்கினுடைய சம்பவம். ஆனால் அதே விதமாகத்தான் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகாதபடி இந்த நாட்களிலே நோவா பக்குவமா இருந்தபடியினால், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியினால், அந்த வெள்ளம் வந்து அனைவரையும், அதாவது இந்த பூமியிலே வாழ்ந்த சகல ஜனங்களை மட்டுமல்ல, அவர்களால் ஆதாமாலே பெயரிடப்பட்ட ஒரு சில மிருகங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்தது, அங்கே மிருகங்கள் சந்துக்களா இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களை அழிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாதபடி, அந்த அடையாளமே இல்லாதபடி கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்தார், கம்ப்ளீட்டா 120 நாள் மழையின் மூலமாய் இந்த பூமியை இந்த நாட்களே கழுவினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இது என்ன காரியம்? அவர் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். இது தேவன் நோவாவை இந்த நாட்களிலே இந்த பாவ ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். செப்பரேஷன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் இன்றைக்கு நடந்திருக்கிற காரியம். அப்ப புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வருகிற வேளையிலே, புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகள் அழைக்கப்படுகிற நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த பிரித்தெடுத்தலுக்கு அங்கே என்ன பயன்படுத்தப்பட்ட காரியம்? பழைய ஏற்பாட்டிலே ஜலம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜலம் அந்த இடத்துல இருந்தது. அங்கே அந்த தண்ணீர்னால் அவர்களை கழுவி சுத்திகரித்து அங்கே என்ன செய்தார், ஏனோக்கை இந்த நோவாவை இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் பிரித்து இந்த நாட்களை எடுத்தார்னு சொல்லி எங்க பார்க்கிறோம். அப்ப எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த நாட்களில் எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் நாங்கள் இங்க ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவரோடு சேர்ந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுகிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களிலே அதுகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே அங்கே மூழ்கி இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக எழும்புகிறோம் என்று புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் என்ன காரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே எல்லாவற்றுக்கும் இந்த கர்த்தருடைய வேதத்திலே தொடர்பான காரியம் என்னென்று பார்க்கிற வழியிலே தேவன் அன்று கூட இந்த நாட்களிலே ஒரு சிலரை பிரித்தெடுத்திருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு மிகுதியா இருக்கிற நமக்கும் இந்த நாட்களில், நம்மையும் இந்த நாட்களிலே அங்கே ஜலத்தினாலே இந்த நாட்களை கழுவி சுத்திகரித்து பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, ஆவியானவரை இந்த நாட்களை தந்திருக்கிறார். என்னன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிரியமில்லாத செயல்பாடுகள் இந்த நாட்களை இருதயத்திலே சிந்தனைகள் இருக்கிற வழியிலே ஆவியானவர் சுட்டரித்து நம்மை உணர்த்தும்படியாக இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அங்கே எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே விதமாகத்தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த கற்பனைகளா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த நியாயப்பிரமாணங்களா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே அவைகள் அங்கே மாற்றப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவை எப்படி அந்த வெள்ளத்தினாலே இந்த நாட்களை தேவன் கழுவி இந்த நாட்களை அந்த ஜனங்கள்ல இருந்து பிரித்தெடுத்து இந்த நாட்களை கொண்டு வந்தாரோ, அதே விதமாக இன்றைக்கு நம்மையும் இந்த பாவ பூமியிலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இருந்து நம்மையும் பிரித்து தனக்கு சொந்தமான ஜனமாக எடுத்து இந்த நாட்களிலே நடத்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அப்படியானால் அங்கே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கற்பனைகள், கட்டளைகளை இங்கே புதிய ஏற்பாட்டிலே 2 கட்டளைகளாக இந்த நாட்களிலே மாத்தி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நீங்க பின்பற்றுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், இங்க வாப்பா, நீ என்ன ஆண்டவரே நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன வழி என்று கேட்ட வழியில் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே, இவாப்பா நீ கற்பனைகளை கை கொண்டியா அப்படின்னு கேட்கிற. பாருங்க, இப்ப பாருங்கள், இது எங்க நடக்குது இது சம்பவம்? புதிய ஏற்பாடுலாம் நடக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டுல போயில அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் கேள்வி புதிய ஏற்பாட்டுல தான் வருது. எங்க இருக்கிற ஆண்டவர், நீ கட்டளைகளை கை கொண்டியா கற்பனைகளை கை கொண்டியான்ற விதமாக கேட்கிற வேளையிலே அவன் சொன்னான், சிறு வயது முதல் அந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்களேன், இப்ப பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சந்திக்குது இந்த இடத்துல வந்து. அப்ப அந்த சூழ்நிலையில பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அப்ப அவன் அந்த கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த 10 கட்டளைகள், அந்த 9 கட்டளைகளையும் இந்த நாட்களே அவன் கை கொண்டிருக்கிறான். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாம் முடிஞ்சது. அப்ப பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இன்னும் ஒரு குறை இருக்கு உன்னிடத்திலே என்று சொல்லுகிறார். அவன் நினைச்சா எல்லாம் முடிஞ்சது, நான் கை கொண்டேனே, அதனாலே ஆண்டவர் என்னை மன்னித்து காரியங்களை செய்து முடித்துடுவார். அப்படி அல்ல, உன்னிடத்திலே இன்னும் ஒரு குறை இருக்கிறது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மீத்து தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு, நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்ப அவனுடைய முகம் இந்த நாட்களை கோணலாகி இந்த நாட்களை அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். இப்ப இந்த சம்பவத்திலே ஏன் ஆண்டவர் தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி சொன்னார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரே இந்த நாட்களை அவன் அந்த இருக்கிற தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பானா இருந்தால்,
திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் இந்த நாட்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளாத இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாம் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய ஊழியங்களை பாருங்க ஐயா, ஊழியம் என்று கோடிக்கணக்கில் காசுகளை சேர்த்து 5 பங்களா 10 பங்களாவை கட்டி வச்சுக்கிறாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு வந்து சொன்னார் சொல்லி சொன்னார், உன் பங்களா எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று சொல்லி சொன்னா கடைசி வரையும் பெற மாட்டாங்க, ஒருத்தரும் பெற மாட்டாங்க. இன்றைக்கு என்னத்தை வாங்கிக்கிறாங்க ஊழியக்காரர்கள்? பெயர், பட்டம், பதவி, இப்படியான நிலைமைப்பாட்டில் இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறார். அப்ப அவர்களுக்கு தேவையான காரியம் இந்த நாட்களை தங்களுடைய பேர் உலகம் எங்கிலும் அடிபட வேண்டும். அந்த பேர் மட்டுமல்ல, அந்த பேரிலே இருந்து பார்க்கிற வேளையிலேயே அங்க இந்த நாட்களை எல்லாரும் என்னை இந்த நாட்களை, அதாவது ஒரு மதிப்புக்குரியவர்களா இந்த நாட்களை என்னை இந்த நாட்களை அவர்கள் கவுண்ட் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களே ஒழிய ஆண்டவர் மேலே வைத்த அன்பின் நிமித்தம் ஊழியத்தை செய்கிறவர்கள் சொல்லி சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்களாக இந்த நாட்களை ஊழியக்காரர்களாகத்தான் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அன்பு பிள்ளைகளை. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அங்கே அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த கற்பனைகள் கட்டளைகளை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மாற்றினதற்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், எல்லாரும் இந்த கற்பனைகளை, பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் கடினமாக இருக்கிறபடினால் அவர்கள் கை கொள்ளுவது, அதை சரிப்படுத்துவது அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதற்காகத்தான் ஒரே ஒரு கற்பனையாக முதலாவது கற்பனை உன்னிடத்திலே அன்பு தேவனாய் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களை அன்பு கூறுன்னு சொல்லி அந்த அன்பை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவோடு அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த முதலாவது பார்க்கிற அந்த 5 கற்பனைகளும் அந்த முதலாவது வசனத்துக்குள்ளே அடங்குகிறதையும், 2வது 4 கற்பனைகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் 2வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை அடங்குகிறதையும் அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியத்திலே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியமோ இந்த நாட்களிலே ஒன்றும் இல்லை. இந்த நாட்களிலே எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே சரியாக நேர்த்தியாக இந்த நாட்களிலே செய்து முடித்தார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி சொன்னால், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் இரு. நீ மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, அதை புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விலகாமலும் அங்கே வலதுபுறம் இடதுபுறம் அங்கே விலகாதிருப்பாயாக சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த வலதுபுறம் இடதுபுறம் சொல்லி பார்க்கிற வழியில என்ன காரியம்? வலதுபுறம் இடதுபுறம் கர்த்தருடைய பிள்ளைகளே பொருளாசையை குறிக்கிற காரியம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, நான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 2 இல்ல அநேக ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளையிலே பார்க்கிற வேளையிலே போடுறது கூட ஒரு ஷர்ட் இல்லாத மாதிரி வருவாங்க, வந்து சில கஷ்டத்தெல்லாம் வருவாங்க. ஆனா வந்து ஆண்டவரை அறிஞ்சு இந்த நாட்கள் எல்லா காரியம் முடிஞ்ச அப்புறம் இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலேருந்து சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை விட்டு இந்த நாட்களில் விலகி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ளே பாருங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், அங்கே தேவனுடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் அல்ல, அவர்கள் தங்களுடைய மாமிசத்தில் நடப்பார்கள். ரொம்ப முக்கியமான காரியம். ஆதியிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்து ஜெபம் பண்ணுகிறவர், 5 வேளையோ 3 வேளையோ ஜெபம் பண்ணுகிறவர்கள் பிறகு பார்க்கிற காலகட்டத்திலே பார்க்க அவர்களுக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இருக்காது. அப்படியே படுத்தொழும்பி இந்த நாட்களை என்ன செய்வார்கள், வேலைக்கு போவார்கள். இப்படியான காரியங்கள் தான் இந்த நாட்களில் நடக்குது. ஆனால் அவர்கள் இந்த நாட்களில் ஆவியானவருடைய ஜெபம் பண்ண விட்டால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவார்கள். சரியா அருமையான கர்த்தருடைய இல்லை என்று நான் சொல்லவில்லை. என்ன காரணம்னு சொன்னால் பழக்கப்பட்ட ஆவி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அந்த இப்ப பாருங்கள், ஒரு ஒரு மாமரத்தை வைக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த மாம்பழம் இந்த நாட்களில் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, மரத்தை நட்டால் மரம் முளைச்சி அந்த மரத்திலே பழம் பழுக்கிறது. அந்த பழம் நல்ல சுவையா இருக்கிறது. அந்த சுவையிலே இந்த நாட்களை மாற்றங்கள் இருக்காது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது அப்படியே தான் இந்த நாட்களில் இருக்கும். அதை சொன்னா பழக்கப்பட்ட காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதே விதமாகத்தான் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் நடந்து கொண்டு போறது. ஆண்டவரை அறிந்த நாட்களில் இருந்த காரியம் இன்றைக்கு இந்த அவர்கள் வளர்ந்து வருகிற வேளையிலே அவர்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை விட்டு விடுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பழக்கப்பட்ட வார்த்தைகள், பழக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த நாட்களே தெளிவாக அந்த நாட்களை கற்று அந்த நாட்களை வைத்திருக்கிறபடினால் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அந்த நேரத்திலே காரியங்களை சொல்லும். ஆனால் அவர்களுக்குள்ளே ஆவியானவருடைய வழிநடத்தல் இந்த நாட்களே இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இதை குறித்து தான் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே, அவரும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆட்சி காலத்திலே பாருங்கள், கடைசி நேரத்திலே அவருக்குள்ளே ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதனால நாட்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த கத்தியின் மேல விழுந்து இந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை சாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய வாளின் மேல். அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த தேவனுடைய அந்த அதாவது ஆவியானவருடைய காரியம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், நாங்கள் எல்லா விதமான வழிகளுக்கும், எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் விட்டு விலகி இந்த நாட்களை நடந்து கொண்டே, இந்த நாட்களை போய்க்கொண்டே இருப்போமே ஒழிய, அதுல நின்று இந்த நாட்களை அந்த பொல்லாப்புகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்க மாட்டோம். இப்ப பாருங்கள், தாவீது தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். தாவீது ராஜா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், வனாந்தரத்திலே இருந்தவரை அழைத்து தீர்க்கதரிசியாக சாமுவேல் மூலமா இந்த நாட்களிலே அவரை அபிஷேகம் பண்ணதற்கு பின்பாக, அதற்கு பின்பாக அவரை இந்த நாட்களை பாருங்கள் ராஜா அபிஷேகம், அதாவது ராஜாவுக்குரிய அபிஷேகம், இப்படியாக அந்த நாட்களை அபிஷேகம் 2வது அபிஷேகத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த அபிஷேகத்தின் மூலமாய்த்தான் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், என்ன காரியம் என்றால், சவுலோ இந்த நாட்களிலே தாவீதை இந்த நாட்களை திரட்டி கொல்லும்படியாக இந்த நாட்களை திரிந்து கொண்டிருக்கிறார். எங்கு போனாலும் தாவீதுக்கு பின்னாலே இந்த நாட்களை அவர் போய்க்கொண்டே இருப்பார். ஆனால் பாருங்கள், தாவீது சொல்லுற ஒரு காரியத்தை பாருங்க, அபிஷேகம் பண்ணினவன் மேல் இந்த நாட்களில் நான் கையை ஓங்க மாட்டேன் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் என்ன காரணம் இருக்குன்னு சொன்னால், தாவீதுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவருடைய உந்தல் நிமித்தம் தான் இந்த காரியங்களை சொல்லுகிறாரே ஒழிய, இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது அப்படியானால் மாமிசத்திலே நடக்கவில்லை. அதனாலே தான் இந்த நாட்களை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற வேளையிலே அவரை திரட்டி கொண்டு வருகிற வேளையிலும் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் கூட இந்த நாட்களை அந்த சில சந்தர்ப்பங்களை இந்த நாட்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய சால்வியை எடுக்கும்படியாகும். அந்த வேளையிலே கூட எந்த விதமான தன்னுடைய கைகளிலே கரைபடாதபடி இந்த நாட்களிலே தாவீது தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறதை விலகி ஓடுகிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப தாவீது நினைச்சா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலோடு இந்த நாட்களை யுத்தம் பண்ண வேண்டுமா இருந்தால் சவுலோடு உடனே காரியத்தை முடித்திருக்கலாம். ஏனென்றால் இந்த மலை போல நின்ற கோலியாத்தையே ஒரே கல்லினாலே அடித்து இஸ்ரவேலுக்கு இருந்த நிந்தையை போக்காட்டின தாவீதுக்கு இங்கே சவுலோடு வந்து யுத்தம் பண்றதுக்கோ சவுலோட காரியத்தை செய்கிறதோ ஒரு பெரிய காரியம் அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் எல்லா சந்தர்ப்பங்கள் காரியங்கள் கிடைத்தாலும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீது ராஜாவுக்குள்ளே இருந்தது நிமித்தம்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களில். ஆனால் இங்கே சவுலோ இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, சாவுல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த நாட்களிலே கர்த்தராலே விடப்பட்ட பொல்லாத ஆவி, அலக்களிக்கிற ஆவிக்குள்ளே இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே வருகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே தான் அவர் தாவீதை கொல்லும்படியாகவும், அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களிலே விரோதமான காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை தூண்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இன்றைய அந்த நாட்களில் உரிய காரியமா இருக்கிறது. அப்ப பாருங்கள், அதே சவுல் தான் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவியானவரோடு துணியோடு இந்த நாட்களில் இருந்து அந்த ஆட்சியை இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த நாட்களை செய்து கொண்டு வந்ததை பார்க்கிறோம். மிகுதி காலங்கள் எல்லாம் இந்த நாட்கள் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மாம்சத்திலே ஆவியிலே தொடங்கி மாம்சத்தில் இந்த நாட்களிலே முடிக்கிற கிரியைகளாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த 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 காரியத்திலே குறித்து பார்க்கிற வேளையிலேயே இங்கே ஒரு சிலர் இன்றைக்கு ஆவியிலே தொடங்கி மாம்சத்திலே முடிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது சரியான ஒரு வார்த்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோமே ஒழிய, ஆனால் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற தன்மையும் ஆவியானவரோடு சேர்ந்து இந்த நாட்களை செயல்படுகிற தன்மையும் இந்த நாட்களை நமக்குள்ளே ரொம்பவும் இந்த நாட்களே குறைந்து விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த கலாத்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அங்கே எப்படி என்று சொன்ன 5ஆம் அதிகாரத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது. பாருங்கள், எப்படி என்று சொன்னா 22வது வசனத்திலே, 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அதாவது சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இந்த அருமையான கர்த்தருடைய இந்த 8, 9 இந்த நாட்கள் இந்த காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இவைகளுக்கு மேலாக ஒரு காரியம், இவைகளுக்குள்ளே சகல காரியங்களும் இந்த நாட்களை அடங்குகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், நீடிய பொறுமை இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், சாந்தம் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். 9 காரியங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
இவ்வளவும் இருக்கிறவன் தான் ஒரு பரிபூர்ண மனுஷன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவன் பிரியப்படுகிறவனா. ஏனென்றால் இந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் உடையவர்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் இச்சை ஆசைகளை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. ஆனால் இந்த நாட்களிலே உண்மையிலே பார்க்க வேண்டுமா இருந்தால் அவர்கள் அறைய வேண்டும் என்றுதான் இந்த நாட்கள் எழுதியிருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய. ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே பவுலடிகள் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்து கலாத்தியர் சபைக்கு இந்த நாட்களே இப்படியாக எழுதுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே எழுத வேண்டுமா இருந்தால் அவர்கள் சிலுவையிலே அறைய வேண்டும் அருமையான பிள்ளைகளே. அப்ப இதைத்தான் இன்றைக்கு வேதம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற நாங்கள் இந்த நாட்களிலே ஆவிக்குரியவர்களா இந்த நாட்களிலே நடக்குகிறோமா? ரொம்ப கவனமா பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கா இல்லையா? வீண் புகழ்ச்சி இருக்குது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அங்கே கோபம் மூட்டுகிற காரியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல இந்த நாட்களே பொறாமை கொள்ளுகிற காரியம் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் இந்த நாட்களில் இருந்தால் நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப கிறிஸ்துவனுடையவர்களாக அந்த தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு வேலை செய்கிற இடத்துல இந்த நாட்களை பாருங்கள், நமக்கு இந்த நாட்களில் அதாவது அந்த இடத்துல ஒரு பொசிஷனை கொடுக்கிறார்கள், இந்த இடத்திலே போய் உட்காரன்னு சொல்லி மேனேஜர் என்ற பதவியில் இருக்க வேண்டால் அந்த மேனேஜருக்குரிய தகுதி இருந்தால்தான் அந்த மேனேஜர் என்ற பதவியிலே இந்த நாட்களை இருக்கலாமே ஒழிய அவர் அந்த மேனேஜருக்குரிய அந்த தகுதி இருக்குமா இருந்தால் அவர் அந்த சீட்லேயே அமருவதற்கு தகுதி இல்லை. அப்படியானால் கிறிஸ்துவின் உடையவர்கள் இப்ப வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் அந்த தகுதிகள் இருப்பார்கள் இருந்தால் தான் அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க முடியுமே இல்லையா? இந்த காரியங்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் யாரா இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே இந்த நாட்களிலே முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஐந்தாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னார், பாலியல் ஒழுக்கக்கேடு குறித்து அதன் தீமையை இந்த நாட்களிலே விளக்கும் வண்ணம் வேதாகமத்திலே இந்த நாட்களை கூறப்படுகிற வார்த்தை என்னவென்றால் முதலாவது எப்படியா சொல்லப்படுறது, பாலிய ஒழுக்கக்கேடு இந்த நாட்களை கிரேக்க மொழியிலே போர்னேயான்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கிரேக்க மொழியில. அதைதான் இன்றைக்கு போனோகிராபி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோம். அதாவது பாலியல் காரியங்கள் படங்கள் என்பதை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அப்ப திருமணத்துக்கு முன்பும் பின்பும் ஒருவன் செய்யும் எல்லா வகையான பாலியல் சம்பந்தம் அங்கே முறையற்ற செயல்களையும் இது குறித்து இது தனியாக இந்த நாட்களிலே ஒருவரிடம் இந்த நாட்களிலே கொள்ளும் அங்கே அதாவது உறவுகள் தொடர்புகளை குறிப்பிடவில்லை. திருமண உறவு இந்த நாட்களிலே தவித்து இந்த நாட்களிலே மற்றவர்களிடம் இந்த நாட்களிலே ஒருவன் செய்யும் எல்லா வகையான பாலியல் முறைகேடான செயல்களும் விளையாட்டுகளும் அடுத்தவர்களின் உடல் பகுதிகளை இந்த நாட்களில் தொடுதல் மற்றவர்களை நிர்வாணமாக பார்த்து ரசித்தல் இச்சொல்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதாவது இந்த சொல்லிலே பார்க்க அடங்கும் தேவன் தம்முடைய மக்களை அங்கு அதாவது விதிக்கும் அந்த பாலியல் ஒழுக்க நொறிகள் இவைகளை இந்த நாட்களிலே மீறுவதாகும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதைத்தான் இந்த பாலியல் ஒழுக்கக்கேடுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்புப்பிள்ளைகள். லேவியராகமம் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16வது அதிகாரத்திலே வேதத்திலே எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் புத்தகம் 16வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 18வது அதிகாரத்திலே 8வது வசனம் இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 6வது வசனத்தில் இந்த வாசிக்கின்றேன் பாருங்கள். எப்படியாக சொல்லப்படுது பாருங்கள், ஒருவன் தனக்கு நெருங்கின இனமான ஒருத்தியை நிர்வாணமாக பார்க்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தர்.
உன் தகப்பனாகிய அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுவது பாருங்கள். உன் தகப்பனாகிய உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக அந்த நாட்களிலே அங்கே பார்க்காதே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக அந்த நாட்களை பார்க்காதே. அதாவது எப்படி என்று சொல்லப்படுது, உன் தகப்பனையாவது உன் தாயாவது வீட்டிலே அங்கே, அதாவது புறத்திலேயாவது பிறந்த குமாரத்தியாவது உன் சகோதரியை நிர்வாணமாய் பார்க்காதே. உன் குமாரனுடைய மகனையும் உன் குமாரத்தினுடைய மகளையும் நிர்வாணமாக அந்த நாட்களிலே பார்க்காதே. அருமையான பிள்ளைகளை பாருங்கள். உன் தகப்பனுடைய மனைவியையும் உன் தகப்பன் குமாரத்திகளை நிர்வாணமாய் பார்க்காதே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல, அப்படி இப்படியாக அந்த நாட்களே அநேக காரியங்களை இந்த இடத்திலே சொல்லி வருகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சொல்லி முடித்து இந்த நாட்களை பாருங்கள். இந்த 30வது வசனத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. ஆகியால் பாருங்கள், இப்படிப்பட்ட 20-30 இப்படிப்பட்ட அருவருப்பானவைகள் யாதொன்றையும் யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவார்கள். பாருங்கள், ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இது பாருங்கள், அதுக்கு முன்பாக அந்த நாட்களை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த இடத்துல நான் 26வது வசனத்தை வாசிக்கின்றேன், 27-28 வாசிக்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு முன் இந்த ஜாதிகளை தேசத்திலே அங்கே கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் அங்கே கக்கி போடும்படியாக நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே இந்த நாட்களிலே பிறந்தவனாய் இந்த நாட்களிலே இருந்தாலும் உங்கள் நடுவிலே இந்த நாட்களிலே தங்கும் அங்கே அந்நியனாய் இருந்தாலும் இந்த அருவருப்புகள் ஒன்றிலும் செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளை யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமா ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அந்த அருவருப்பான முறைகளின் யாதொன்றையும் நீங்கள் செய்து அவைகளால் உங்களை இந்த நாட்களை தூட்டிப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லன்றார் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை பேசுகிறார். என்னுடைய கட்டளையில கை கொள்ளுங்கப்பா. அப்படியா கை கொள்ளுகிற வேளையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட மாட்டீங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் வேதத்தை எடுத்து வேதத்தை நன்றாக வாசித்து அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், வேத வார்த்தையிலே வேதத்துக்குள்ளே நாங்கள் இந்த கர்த்தருடைய வழிகளை இந்த நாட்களை பின்பற்றி கொண்டு இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் நாங்கள் பாவத்துக்குள்ளே விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளே அனுதினம் அந்த வேத வார்த்தை நம்முடைய இருதயத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்தை ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய பரிசுத்தையும் இந்த நாட்களை தெரியப்படுத்திக் கொண்டே இந்த நாட்களை இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அன்பு பிள்ளைகளை. அப்ப அதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், வேதத்தை வாசிங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:38 நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப வேத வார்த்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இந்த நாட்களே அங்கே படிக்க கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அன்பு சகோதரனை சகோதரியே. அப்ப இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் அந்த வேத வார்த்தையை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்திலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் 18வது வசனம் வாசிக்கின்றேன். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் இந்த நாட்களிலே பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் அதாவது தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பாருங்க. வேதம் சொல்லுகிறது, 19வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது எப்படிப்பட்டது? நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த சரீரம் மண்ணினாலே தேவன் செய்ததா இருந்தாலும் அருமையான அன்பு பிள்ளைகளே, அது எதை குறிக்கிறது சொன்னால் கோயிலை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயமாக இந்த நாட்களை இருக்கிறதா சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம்.
அப்ப பாருங்கள், அப்படியாக அந்த சரீரம் இருக்கிற வேளையிலே எங்க வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சரீரத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனாலே அங்கே இந்த உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்று உங்களிலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்ப இந்த சரீரத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரரா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆலயத்தை இந்த நாட்களில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீ விசுவாசியா இருக்கலாம், நீ பெரிய ஊழியரா இருக்கலாம், இந்த நாட்களில் நீ என்ன காரியத்தை செய்யலாம், ஆனா உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள ஐயா. முதலாவது இந்த நாட்களில் அடிக்கடி டெய்லி குளிச்சு உடுப்ப மாத்தி கொண்டு போறதுல பிரயோசனம் இல்லை. முதலாவது சரீரத்தை இந்த நாட்களை பார்த்துக்கொள், அசூசிப்படாதபடி இந்த நாட்கள். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது ஐயா, உமாகம் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய பாளையத்துக்குள்ளே இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களை உலாவி வருகிற வழியிலே அசூசிகளை கண்டு இந்த நாட்களை அவர் விலகி போகாதபடி என்று சொல்லி. அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய சரீரத்திலே உலாவ வாஞ்சிக்கிறார். தேவன் நாங்கள் வாசம் செய்கிற ஆலயமா இருந்தால், காலையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அல்ல இரவிலே ஜெபிக்கிற வேளையிலே ஆவியாருடைய அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிரப்பப்பட்டு ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும், நம்மை கொண்டு இந்த நாட்களை காரியங்களை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்போடும் அங்கே ஆவலோடும் இந்த நாட்களை காத்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனாலேதான் இங்கே கொரிந்துக்கு எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களே அங்கே பவுலுடைய சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், வேசித்தனத்துக்கு விட்டு ஓடுங்கள். ஏனென்றால் எந்த பாவம் இந்த நாட்களை பார்க்கவில்லை, மனிதர் எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். பாருங்க, அருமையான கருத்து, கொஞ்சம் கஷ்டமான காரியமா தான் இருக்கு. ஸ்மோக் பண்றவன், அல்கோஹால் எடுக்கிறவன் அதை குறித்து சொல்லவில்லை. ஆனா பாருங்கள், இந்த விபச்சாரம் செய்கிறவனை குறிச்சுத்தான் இந்த நாட்களை வேதம் தெளிவாக சொல்லுகிற இந்த நாட்களே, அது இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், அது அங்கே அது சரீரத்துக்கு விரோதமான பாவமாக இந்த நாட்களை இருக்கிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்கிற நம்முடைய இந்த பரிசுத்தம் அங்கே எப்படியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, 20வது வசனம் சொல்லுகிறது, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்ப பாருங்க, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீங்களா? என்ன கிரியம்? இன்றைக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுத்து என்ன கிரியம் பே பண்ணி இந்த நாட்களை ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்ட, ஆண்டவரே நான் உண்மை சொந்த ரைத்தரா ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரே உமக்கு நான் எவ்வளவு காசு தரவணும் ஆண்டவர்னு சொல்லி கேட்டு இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த நாட்கள்ல காசை வேண்டிக் கொண்டு வாப்பா நீ என்னுடைய இந்த அப்படி இந்த நாட்களை நீ என்னுடைய மகனாக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இந்த வருஷம் கிரியத்துக்கு பெற்றுக்கொண்டீங்க வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு அடிமையா இருந்த நாங்கள் நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆத்தும சர்ரம் இந்த நாட்கள் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டுகளோடு, அதாவது பேண்டேஜஸ், செயின்ஸ், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கிலிகளால் கட்டப்பட்ட நிலையிலே, அதாவது கட்டப்பட்ட நிலையிலே கட்டுக்களோடு இந்த நாட்களை இருந்த எங்களை வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், மெய்யாகவே விடுதலை சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களே தேவகுமாரனாகிய ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை விடுதலை செய்தார். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய இரத்தத்தை கிரியமாக கொடுத்து இந்த நாட்களை இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களை விடுதலை ஆக்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக, சத்தியமாக இந்த நாட்கள் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால், கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவருடைய இரத்தத்தினாலே அந்த அடிமைத்தன விலங்கை உடைத்து சாபங்கள் பாவங்கள் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள், சாபம் சொன்னா ஒரு கட்டையா, பாவம் சொன்னா கட்டு, பில்லி சூனியம் சொல்லிச்சுன்னா ஒரு கட்டு. இப்படிப்பட்ட அந்த கட்டுக்கள்ல இருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர் என்னவென்றால், கிரயத்தை செலுத்தி இந்த நாட்களை ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினாலே இந்த நாட்களை என்ன செய்தார்? என்னுடைய ஆத்மாவை உங்களுடைய ஆத்மாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்மாவை இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொண்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கமா வேதம் சொல்லுகிறது. ஆகியால் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்க. அப்ப சரீரத்துல மகிமைப்படுத்த வேண்டும், ஆவியில. அப்ப ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியில நிறைந்து இந்த நாட்களே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்ப பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு பாடல் ஒன்று பாருங்கள், நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவுமே, பட்டயமோ புயபலமோ இல்லை, ஏனென்றால் யூத சிங்கம் யுத்த சிங்கம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த பார்க்கிறோம் அருமையான கர்த்தரோடு. அப்ப பாருங்கள், பரமதேவ ஆவி நம்ம இல்லையான்னு சொல்லி இந்த பாடல்ல இந்த நாட்கள் அந்த வரிகளிலே வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த சரீரத்திலே வாசம் செய்கிறபடினால் அவர் நம்மை இந்த நாட்களிலே பாருங்கள்
அதாவது இந்த நாட்களிலே அவர் அங்கே நம்மை இந்த நாட்களை கிரியத்தினாலே மீட்டுக் கொண்டது நிமித்தம் அந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், நம்மை காத்து நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, சரீரத்தினாலும் அவருடைய அதாவது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியினாலும் தேவனை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக செய்யும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிறது, அதாவது அசல் ஜியா எனப்படும் என்று சொல்லப்படுகிறது. விபச்சாரம், சிற்றின்பம் செயல்கள் அசல் ஜியான்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த தெளிவான இந்த நாட்களில் ஒழுக்க நெறிகள் எதுவும் இந்த நாட்களிலே இல்லை. குறிப்பாக மாமிச இச்சைகளை இந்த நாட்களிலே கட்டுப்படுத்துதல், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், காமம், மோகம், இவற்றை இந்த நாட்களிலே நடந்து கொள்ளுதல், இப்படியான காரியங்களை இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே தேவனுடைய சிந்தை உடையவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஊழியங்களை செய்கிறவர்களா இந்த நாட்களை இருந்தாலும் சரி, இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே இப்படியாக வேதம் சொல்லுகிறபடி விவாகம் பண்ணினவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். ஏனென்றால் விவாகம் யாவரும் அங்கே விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசூசிப்படாதும் இருப்பதாக. ஏனென்றால் வேசிக்கல்லரையும் அங்கே விபச்சாரரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்ப்பாராம் சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். அப்ப எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும் தங்களை இந்த நாட்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், ஜனங்களுக்கு இன்றைக்கு என்ன காரியம் இல்லை? உணர்வில்லை. அப்ப உணர்விருந்தேன்னு சொல்லி சொன்னால் இது தவறு என்று சொல்லி உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறது நிமித்தம்தான் அவன் அங்கே உணர்வு உள்ளவனாய் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், 2 பேதுருவின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே என்னோடு கூட நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே பார்ப்போம். இந்த 2ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்திலே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். 2 பேதுரு 2:2 பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் இந்த நாட்களில் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இப்ப இந்த காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே ஒரு சிலர்களுடைய நிமித்தம் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்திய காரியங்கள் தூசிக்கப்படும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், குறிப்பாக ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர் உங்களுக்குள்ளே கள்ளப்போதர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டர்களையும் தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை இந்த நாட்களை வருவித்துக் கொள்ளுவார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவர்கள் நிமித்தம் இந்த நாட்களை அவர்களை பின்பற்றுவர்கள். எப்படி என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? பொருளாசை உடையவர்களாய் இருப்பார்கள். தந்திரமான வார்த்தைகளாய் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினையை இந்த நாட்களிலே அயந்திராத அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படி பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சொல்லி சொன்னால் பொருளாசை உடையவர்களாய். அப்ப இன்றைக்கு 100% பொருளாசையை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இரண்டாண்டே பாருங்கள், என்ன காரியம் சொல்லி சொன்னார்? எந்த இடத்துல பாருங்கள், அந்த நாட்களிலே முதலாவது காரியம் வார்த்தை என்னன்னு சொன்னா பணத்தை குறித்து தான் இந்த நாட்களில் பேச்சுக்கள் நடக்கும். அருமையான நண்பர்களே, அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்களை நாங்கள் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வார்த்தையின்படி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அஞ்சம் அசூசிப்பட்டதாயும் இருப்பதாக, அதாவது அசூசிப்படாது இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்து அவரிடத்திலே இந்த நாட்களில் அந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நமக்கு எந்த விதமான கனமோ நமக்கு எந்த விதமான மகிமையோ இந்த நாட்களிலே தேவை இல்லை. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் உயர்ந்திருக்க வேண்டும். அவருக்கே கனந்துதி மகிமை என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே
நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோமா இருந்தால் கர்த்தருடைய வருகையில் இந்த நாட்களிலே நாங்கள் செல்லுகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அதை செய்கிறார், இவர் இதை செய்கிறார்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்த்து அவர் செய்கிறபடி இந்த நிலைக்கு நீங்க செய்வீங்களா இருந்தால் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார் அதைத்தான் நீங்க பாருங்கள். ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுங்கள். பவுலடிகள் சொன்ன பிரகாரம் கர்த்தரையே நீங்கள் பின்பற்றுவீர்களா இருந்தால், நீங்க கர்த்தருடைய காரியத்தை அவருடைய செயல்களை பார்த்து பின்பற்றுவீர்களா இருந்தால், நீங்கள் இப்படிப்பட்ட பாவ சேற்றுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கிரியத்தினாலே மீட்டு கொண்டவர் நம்மை, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிரியத்தினாலே மீட்டுக் கொண்டவர் நம்மை இந்த நாட்களிலே அப்படியே நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நடத்துவோம். இந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதி 2 வார்த்தைகளை இந்த நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிறவர்கள் மறுவொலிப்பிலே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். பரிசுத்தத்தை குறித்து இந்த வேளையிலும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நேற்றின் செய்தியின் தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே திரும்பவும் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவற்றை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்து வேத பாட நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. விசேடமாக திருமணமானவர்கள் பரிசுத்தமாக பேண வேண்டும் என்று அந்த தேவ செய்தி எடுத்து வந்தார். அவருடைய கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வாணர் அவர்கள் யோமன் தேசத்திலிருந்து வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள்